நான் அப்பயே சொன்னேன் உனக்கு ரீல்ஸ் வராது வராது. இது என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்கான். ரீல்ஸ் பேர் ஏதோ குரங்கு டான்ஸ் ஆடி வச்சிருக்காண்டி. அப்படியா? ஓகே பாய். ஓகே ஓகே பாய். பாப்பா இங்க என்ன பண்ற? அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அம்மா வேணும். நீ கூட வரியா? நீ கூட விளையாடுறியா? என் கூட விளையாடு. என்னாச்சு?
அம்மா வந்து பாருமா. அம்மா. பேச சொன்னீங்கப்பா அதோட சேர்க்கணும் இருக்கா டெய்லி 3 வேளை இது சாப்பிட சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர். ஹே மாயா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுப்பா, அதான் உனக்கு மீட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. பிஸியா? சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரொம்ப இல்லை, லைட்டாக தான். பாரு சொல்லு. எப்படி கேட்குறதுன்னு தெரில, ஆனால் ஒரு வாரமாக பேய் கனவு வந்துக்கிட்டு இருக்கு. அந்தமாரி வருது, ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு ஒருத்தவங்களாம் இருக்குல்ல, பிறந்திருந்து அவங்க உடம்புக்குள்ளே சீக்கு ஏதாவது அந்தமாரி சிக்ஸ் சென்ஸ் மாரி கண்ணரை பார்க்கக்கூடியது. ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் கனவு மூலியமாக எல்லாத்தையும் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. இந்தமாரி கேஸ் இந்த இடத்துக்கு நிறையவே வருது. முக்கியமாக கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் வராங்க. அது ஏன்னு தெரியுமா? நம்ம ஃபோனில் பார்க்குற வீடியோ ஒவ்வொரு நேரம் அதை பார்த்து வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ஒரு நிஜத்தில் எல்லாம் நடக்கிறமே ஃபீலாக இருக்கும். நீ மட்டும் ஒரு நாள் பேயோட வீடியோ, கோஸ்ட் பிக்சர்ஸ் எதுவுமே பார்க்காம இருந்தா வச்சுக்கேன், உன் கண்ணுக்கு அப்படி எந்த விஷயமே தெரியாது, உனக்கு அதுமாரி கனவும் வராது. கோஸ்ட்லாம் ஒரு பொம்மை மாரி, ஒரு கார்ட்டூன், மனுஷனுங்க உருவாக்கின விஷயம். இதெல்லாம் ஒரு கற்பனை மாரி. கோஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஃபோன் மூலியமாக தான் பார்க்குறோம், நிஜத்தில் பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கற்பனையா? இங்கே பாரு மாயா, நீ இது போட்டு ரொம்ப குழப்பிக்காத. இல்லாத விஷயத்தை பார்த்து எதுக்கு யோசிக்கிற? இந்தமாரி ஏதாவது வந்தால் கூட அது அப்படி ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கோ. எந்த யோசனையும் வராது உனக்கு அதுக்கப்புறம். புரிஞ்சுதா? நல்லா ரெஸ்ட் எடுத்து கூட இனிமேல் கனவுலாம் வராது. டாக்டர், உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. 10 minutes வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். இங்கே பாரு மாயா, என்னால் முடிஞ்ச நோட்டம் சொல்லிட்டேன். பேய்னா ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு கற்பனைன்னு. கற்பனை நீ மீண்டும் யோசிச்சேன் வச்சுக்கேன், உன் உடம்பு தான் ஆபத்து. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் மீட் பண்ணவங்கள போயிட்டு வரேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். சார்ஜ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. போனாங்க. துணியெல்லாம் மடிச்சு தானே வச்சேன், இப்படி இருக்கு. இங்க நடக்கிறது கொஞ்சம்
கொஞ்சம் கூட சரியில்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கட்டியே ஆகணும்.